السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. இஸ்லாம் புல்லாஹி பரகாத்து வந்து ஸ்கிரீன் வந்திருக்கேன் أستاذ. கடைசி கிளாஸ் என்ன பார்த்தோம்? கடைசி கிளாஸ் அல் குரான் ஓதுதலுக்கான உறுப்புகளை பத்தி பார்த்தோம் أستاذ. அப்போ நாங்கள் இன்றைக்கு ஓதுறதுக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் லெவல் அலிஃபினுடைய எழுத்து நாங்கள் இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதில் முக்கியமான ம், விஷயம் என்றால் இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்தில், அதாவது ஓதுற நேரம் இந்த எழுத்தை உச்சரிப்போமே, அந்த உச்சரிப்பில் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் கவனித்து கொள்ளணும். முதலாவது, இந்த எழுத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம், ப்ராக்டிஸ் பண்ணி ஓதுற நேரத்தில் எங்களோட நாவை நாங்கள் அசைக்கக்கூடாது. ரெண்டு நாவை அசைக்காம தான் ஓதணும். ரெண்டாவது, எங்களோட சவுண்ட் வந்து நல்லாவே முன்னத்துலேருந்து வரணும். பின்னுக்கு போய்த்திடப்பட தொண்டையோட சைடுக்கு, கழுத்துட சைடுக்கு, கீழுக்கு போகக்கூடாது. ஆரம்ப பகுதியில இருந்து எங்களோட சவுண்டை நாங்கள் எடுத்து ஓதணும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, இதனுடைய உச்சரிப்புல வந்து இப்போ நாங்கள் உச்சரிப்போமே, ஆ சவுண்ட் என்ன செய்யும்? மேல் நோக்கி போகும். ஆ ஏன்னா வானத்தை நோக்கி எங்களோட வாய் திறப்படுது. அது போல அ கீழ் நோக்கிய சவுண்ட் சரிவாக போறத நாங்க உறுதிப்படுத்தணும். எங்களோட ஓதல் கீழ் நோக்கியதாக மாறணும். ஹைர். அடுத்த ஃபைனல் ஆகிக்கிற முக்கியமான விஷயம் என்னென்றால், அலிஃபினுடைய சிறப்பான முக்கியமான விஷயம், சவுண்ட் உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில் அது எப்பொழுதும் அதுக்கு முன்னாடி வார எழுத்திலிருந்து மிக தெளிவாக வேறுபடுத்தி பிரிந்து தான் வரும், சேர்ந்து வராது. முன்னுக்கு வார எழுத்துக்களோட அலிஃபினுடைய உச்சரிப்பு ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன் என்ன வடிவத்தில் வந்தாலும் அங்க நாங்க சேர்த்து உச்சரிக்க முடியாது. அப்படி சேர்க்கிற சந்தர்ப்பத்தில் அது வேற எழுத்தாக மாறும். வேற ஒரு எழுத்து உச்சரிப்புக்கு அது மாறி போய்த்திடும். இதுதான் அலிஃபினுடைய முக்கியமான விஷயங்கள். சொன்ன விஷயங்கள்லாம் விளைஞ்சுதா? ஆமாம். சரி, ஓகே. அப்போ நாங்கள் ப்ராக்டிஸை பார்ப்போம். பிஸ்மில்லா. துவங்க பாப்போம். وأما السائل فلا تنهر. நீட்டுறது போதாவே. மத்தினுடைய அடையாளம் வந்தா எத்தனை அளவு நீட்டணும் படிச்சாச்சு. وأم ம். وأما السائل فلا تنهر. இன்னும் கொஞ்சம் லைட்டா பயமில்லாம وأم 3 செகண்ட் எடுக்கும். إلى فلا تنهر. وأما السائل فلا تنهر. ரெண்டாவது பாவம். صراط الذين أنعمت عليهم. சரி போதுங்க. صراط الذين أنعمت عليهم. சரி போதுங்க. صراط الذين أنعمت عليهم. எல்லாத்தையும் உடைக்கப்படாது. அந்த சவுண்ட் மட்டும் தான் உடைக்கணும். أنعمت عليهم. அடுத்தலாம் ஜாயின் ஆகுங்க. صراط الذين أنعمت அந்த ஓதல் பிழை. آه. போதுங்க பாவம். صراط الذين أنعمت عليهم. இன்னும் கொஞ்சம். صراط الذين أنعمت عليهم. أنعمت عليهم. أنعمت عليهم. أنعمت عليهم. சரி போதுங்க. صراط الذين أنعمت عليهم. முதலாவது பாப்போம். م? أنا أستاذ. وأما السائل فلا تنهر. திருப்பி லேட் ஆகக்கூடாது.
وأما السائل فلا تنهر. ஹயர். மூணாவது வந்து பாப்போம். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இது பாருங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. மாவை நீட்டுறது பிரச்சனை. அடுத்தது ஒரே மாதிரி ஓதக்கூடாது. டோனுங்கிறது கடல் அலையை போல. அலை எப்போதும் அதி உயர்ந்த உயர்ந்து வராது. ஏன்னா சில போது ஸ்லோவா வரும், சில போது கீழே நல்லா லைட்டா வரும், சில போது பெரிய அலை தலைக்கு மேல அல்லது வானத்தை தொடுற மாதிரி வரும். இப்படிலாம் மீக்கு தானே. அதே மாதிரி தான் எங்கட டோன்லையும் பல வடிவங்கள் இருக்கணும். எப்பயுமே ஒரே மாதிரி இருந்தால் எங்களோட ஓதல் வந்து அந்த சரியான இன்ட்ரெஸ்டோட வராது. அப்போ நாங்கள் அதைத்தான் டெவலப் பண்ணணும். எங்களோட டோன் நீ நீட்டுற இடங்களை வச்சுக்கொண்டு அதை நாங்கள் எங்களோட ஓதல டெவலப் பண்ணணும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. கஷ்டமாட்டா நிப்பாட்டலாம். அதான் நிப்பாட்ட ஒழுங்கால பேணி நிப்பாட்டி வருதுல பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு கஷ்டமாட்டா என்ன செய்யலாம்? وأنزلنا ஸ்டார்ட் பண்ணி மினல் முஅஸ்ஸிராத் நிப்பாட்டலாம். திருப்பி என்ன செய்யணும்? மினல் முஅஸ்ஸிராத்தில் ஸ்டார்ட் பண்ணி சஜ்ஜாஜியால நிப்பாட்டணும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. அன் போதாது. 3 செகண்ட் 6 கவுண்ட் பண்ணி ஓதுங்க. آه. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. நாலாவது إيلافهم رحلة அதெல்லாம் கூடுதல். الشتاء. ஈல எல்லாம் கூட. ஈல ஈல إيلافهم رحلة ல அது கூட. الشتاء. ல ஃபிஹிம் அப்படியே அல்லது சேரணும். ஈல ஃபிஹிம் إيلافهم رحلة الشتاء والصيف. சரி போதுங்க. إيلافهم sorry. إيلافهم رحلة الشتاء والصيف. திருப்பி போதுங்க. அந்த ஷிதா ராஹத் வசைஃப்ல நீங்க அந்த 4 அளவு 2 செகண்ட் போகணுமா? آه. شتاء والصيف. أمم. إيلافهم رحلة الشتاء والصيف. ம். ஐந்தாவது بأن ربك أوحى لها. சரி போதுங்க. بأن ربك أوحى لها. أوحى لها أوحى لها. أوحى لها. நாலாவது إيلافهم إيلافهم رحلة الشتاء والصيف. خيرا இது வந்து பாருங்க. إن شانئك هو ஆப்பிள் ஐன் அல்ல الأبتر. எல்லாம் அலிஃப் சவுண்ட் தான். سلس.
إن شانئك இல்ல هو அதான் الأبتر. مم. إن شانئك هو الأبتر. நீ அக்கப்பல مم. إن شانئ إن شانئك هو الأبتر. திருப்பி போதுங்க إن إن شانئك هو الأبتر. இல்ல أب أبتر. إن شانئك هو الأبتر. இந்த தான் பில வரப்படாது أه. إن شانئك هو الأبتر إن شانئك هو الأبتر. அதுவும் இல்ல أبتر إن شانئك هو الأبتر. ஏன் நாங்க அபுத்தர்ன்னு ஓதுறோம் ஏன்னா அது கலக்கக்கூடிய ப லெட்டர் வஸ்ததா கலக்கலா லெட்டர் ம் கலக்கி ஓதுவாங்கல்ல லெட்டர் ப வெரி குட் அபு. வேற பதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் கலைக்கு ஓதுற எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது ஐந்து. ஐந்து ஹாய் ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்போம். பா இபு என்று கலக்குறோம் ஜீம் எப்படி கலப்போம் إج إق ஆ إت ம் إت إد إج إب إق. குட் அப்படியாண்டா சாரி அப்படின்னா நாங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம் أم. இந்த ஐந்து எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்தையும் எங்களுக்கு கலக்க முடியாது சரி ஏனென்றால் சரி மிஸ்டர். நாங்க ரூல்ஸ்ல பேசுறோம் கலக்கி ஓதுற எழுத்து கலக்கி ஓதுறதை தவிர உருவானங்களுக்கு கலக்குங்கோ என்று சொல்லிக்கிறது இந்த எழுத்துக்கள் இதை தவிர வேற எதையும் எங்களுக்கு கலக்க முடியாது ம். சரி. இந்த கீழ் வசனத்தை ஓதுங்க பாப்போம் إيلافهم رحلة الشتاء والصيف. சரி போதுங்க إيلافهم رحلة الشتاء والصيف. சரி. இதுல முதலாவது மட்டும் ஓதுங்க பாப்போம் إن الإنسان لفي خسر. ம் إن الإنسان لفي خسر. ஹொஸ்ரு வெரி குட் ஹொசுர் என்று ஓதக்கூடாது خسر. ஹொஸ்ரு ரெண்டாவது எப்படி வரும் إذا جاء نصر அ, அ, الله. அ, அ. إذا جاء نصر الله إذا جاء نصر الله والفتح. ஃபத்தஹ் என்ற கலக்குதே والفتح. ஃபத் ஃபத்தஹ் என்றக்கூடாது وت- مم. إذا جاء نصر الله والفتح. ம் சரி அடுத்த வசனங்களை கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணுமா இது உங்களுக்கு مم. இன்ஷா அல்லாஹ். سوري.